மரியாதைக்குரிய அருமை தம்பி விஜய் மொழி அவர்களே, அருமை சகோதரர் கருணாகரன் அவர்களே, அன்பிற்குரிய சுரேந்திரதாஸ் அவர்களே மற்றும் இங்கே வாழ்த்து பேசிய அத்தனை பேரையும் நான் வாழ்த்து வணங்கி, ஒரு சிறிய முயற்சி ஆனால் ஒரு பெரிய மனசு. எனக்கு முதல்ல உங்களை தான், ஊடக நண்பர்களை, அருமை தம்பிகளை தான் பாராட்டணும். ஒரு சாங்னாலும் அவங்க நிறைவா, மன நிறைவா வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரா இன்னைக்கு ஒரு அடுத்த படம் எடுக்க போறாரு. ஆனா அவருடைய முதல் முயற்சிக்கு நீங்க வந்திருக்கீங்களே, உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு, ஆடிட்டாரு, டான்ஸு கூட ஆடினாங்க. நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமா பார்த்தோம். ஆனா ஒருத்த மட்டும் அந்த இடுப்பு மட்டும் பார்த்தான். விஜய் மொழி அந்த இடுப்பு வந்து இன்னும் கையை எடுக்கலன்றான். அப்ப நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம். அப்ப விஜய் மொழி இடுப்பை மட்டும் பார்க்கலாம் இல்லையா? அவரசன் எதுவுமே ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் மொழிய மனம், ஒரு சிரிப்புக்காக, ஒரு தமாஷ், அவ்வளவுதான். இத அருமை சகோதரர் மெட்ரோ ரயிலாட்டம் சீறி போகாதே, மேக்னட் மைண்டாலே ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை, பெரிய கருத்துக்களை சொல்லுகிறல, ஒரு பொழுதுபோக்கு, ஜாலியா. அவர் அதில் ஹீரோவா அருமை தம்பி மோகன்குமார் அவரே அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அவரு கூட நடனம் ஆடியிருக்காரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு. நான் அந்த மாதிரி உருவம் படைச்சவங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு அவர் நிறைவா பண்ணியிருக்காரு. நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் மாதிரிதான் தோணுச்சு. அது அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவா இருந்தது. விரசம் இல்லை, விரசம் இல்லாம கவர்ச்சி இருந்தது. அது வேணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும்னா சும்மா அவர் புதுசு பார்க்கணும், எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி அதை நாகரிகமா பண்ணியிருந்தார். எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு நாகரிகமா பண்ணியிருந்தார். தாய்மார்களும் பார்க்கலாம். அதுதான் எனக்கு வேணும். அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா கூட பையன் இருக்கும் போது அது இன்னும் நல்லா டீனேஜுக்கு நல்லா என்கரேஜா இருக்கும். ஏன்னா அப்பா பண்ணிட்டு போது பையன் பக்கத்துல இருக்கும்போது ஈகோ எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பாவோட நல்லா பண்ணணும்னு இருக்கும், ஆனா அப்பாவை வாழ்த்த முடியாது. இருக்குமா இருக்காதா? மீடியாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஆனா இவன் வந்து ரொம்ப சாஃப்டா சொன்னது நல்லா இருக்கு. மேலும் மேலும் நல்லா வளரணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆல்பத்தில் நடிகர் மோகன்குமார் சார் அவர்கள் நன்றாக நடித்திருக்கிறார்கள். இதற்கு முன் நெறி என்ற படத்தை அவர்கள் தயாரித்து வெளியிட்டார்கள். அந்த படத்தில் மிக நன்றாக நடித்திருப்பார்கள். பார்ப்பதற்கு மிக பண்பட்ட நடிகர் நடித்தது போல் யதார்த்தமாக நடித்திருப்பார். நடிக்க வேண்டும் என்று முகத்தை சுழித்து முகத்தில் பாவனைகள் காட்டி நடித்திருக்க மாட்டார். யதார்த்தமாக ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதுபோல அந்த பாவனை காட்டி நடித்திருப்பார். அதில் அந்த படத்தில் நானும் நடித்தேன், என்னையும் நடிக்க வைத்தார். பிஃபோர் இன்டர்வல், ஆஃப்டர் இன்டர்வல் ரெண்டுலுமே நான் ஃபுல்லா வருவேன். அரசியும் நல்லா நடிக்க வைச்சார். என்ன அவருடைய எண்ணம் எப்படின்னாக்கா, அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றி விடணும், எல்லாரும் முன்னேறணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கை உள்ளவர். நல்லவர், வல்லவரும் கூட. திரையில் நன்றாக நடிப்பார். இந்த ஆல்பத்திலும் நன்றாக நடித்திருக்கிறார். நன்றாக அந்த பாவனைகள் நன்றாக இருக்கிறது. அடுத்த படம் தயாரிக்க போகிறார். அந்த படத்தில் இன்னும் நன்றாக நடிப்பார். இப்போது நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களை போல் அல்லாமல் அவர்களை விட அதிகமாக நடித்து பேரும் புகழும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படிம்பாங்க. அதை விட்டுட்டு
ரெண்டாவது இந்த ஆல்பம் தயாரிப்பில் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு. அதே மாதிரி கேமராமேன் முரளி அப்படிங்கிறவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. டிஓபி அவர். எனக்கு நிறைய கோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஜெயந்தி பசங்க, சூர்யா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேர்த்தோட உதவியோட இந்த படம் பண்ணியிருக்கோம், இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறதுனால எல்லாத்துக்கும் தெரியணும். அது எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல்பத்துக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறோம். படம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் முடிஞ்சு அடுத்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்கிறோம். அதோட இந்த ஆல்பம் வந்து நடிச்சிருக்க ஹீரோயின் வந்து மிக பாப்புலரானவங்க. அது சாதாரணமாக வந்து சிம்பிளாக வரப்போகிற ஆட்கள் கிடையாது. அவங்க பேர் ஐஸ்வர்யா ஹரிசங்கர். அவங்க நார்த்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸானவங்க. ஏறத்தால 11 லேக் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, எல்லா இடத்துல அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க ஒரு ரீல் போட்டாங்கன்னா மினிமம் 1 லட்சம் பேருக்கு மேலே லைக் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பேருமே. ஸோ அந்தளவுக்கு மிக ஃபேமஸான அந்த பொண்ணு இங்கே வந்து நடிக்கிற காரணம் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நான் ஏதாவது ஹீரோயின் நான் வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இதான் உண்மை. ரெண்டாவது, இந்த ஆல்பத்தில் வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது அவங்க இங்கே வர்றதெல்லாம் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ நீங்கள் இந்த ஆல்பத்தை மீடியா எல்லாரும் மிக சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் இது மாதிரி பேசுனதில்லை, சாரி. எல்லாம் தப்பாக என்ன மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு சார் வந்துட்டு எனக்கு ஒரு 11 மணிக்கு கால் பண்ணார். கரெக்டாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் அப்படி காலும்போது அப்போ தான் கேட்டார், இந்த மாதிரி நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீம் ஃபார்ம் பண்ணோம்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வர சொன்னார். ஆஃபீஸுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரையல் மாதிரி ஷூட் பண்ணலாம் முரளி, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம் செட் ஆச்சுன்னா அப்படின்னாரு. ஸோ டே 1லேருந்து அந்த டீம் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு உண்டான பலன் இப்போ தான் பார்த்துருக்கீங்க. எனக்கு கிடைச்சதில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது படம் பண்ணும்போது இதை விட பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட டைரக்டர், ப்ரொடியூசர் மோகன் சாருக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லா டீமுக்கும் நன்றி, மெயினாக மீடியா. ஸோ நன்றி, தேங்க்யூ. விநியோக சங்க தலைவர் நடிகர் திரு கே ராஜன் அவர்களே, அவர் வந்து சினிமா வந்து ரொம்ப நேசிக்கிறவர். எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு தயாரிப்பாளருக்கு அல்ல சினிமா கலைஞனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா முதலாள நம்ம குரல் கொடுக்கிறவர் கே ராஜன் அவர்கள் தான். ஸோ அவருக்கு வந்து இந்த இசை ஆல்பத்தை வெளியிடுறதுக்கு முழு பகுதியும் உள்ளவர். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு வந்து நம்ம மோகன் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் இட்லி மாதிரி திடீர்னு ஒரு வெளியீட்டு கூட்டம், அதுதான் கருணாகரன் தயாரிப்பாளர் சங்கத்தின் சிறப்பு செயற்குழு உறுப்பினர். அவர் ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை டைட்டில் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் கைத்தட்டி ரசிப்பீங்க. காதலி என்னை காதலி டைட்டில். அது ரிலீஸ் பண்ணார். அடுத்ததான் ஒரு படம் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அவருக்கும் இந்த மோகன் சாரோட நன்றி தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கேமராமேன் இருக்கார் இல்லையா, முரளி, அவருக்கு நம்ம ரொம்ப நாள் நண்பர். ஒரு திறமைசாலி. அந்த திறமையை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த சாங்கில் அவரோட பூண்டு விளையாண்டுருக்கிறாரு. கேமராவில் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, ஏன்னா டைரக்டர் தான் பூண்டு விளையாண்டுருக்கிறாரு சாங்கில். அது பாருங்க. இப்போ வந்து ஃப்ளெக்ஸிலே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இடுப்பில் கை வச்சுட்டு எடுக்காமல் நிற்கிறாரு. அப்புறம் மியூசிக் வந்து ராஜ்பாஸ்கர், அவருக்கும் நல்லா இருக்கு அந்த மியூசிக்கு. அப்புறம் சிறப்பு விருந்தினர் அந்த சுதந்திரதாஸ் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். சுதந்திரதாஸ் இண்டிபெண்டன்ஸ் பாட்டு தான் எழுதுவான்னு நினச்சிடாங்க, எல்லா பாட்டும் எழுதுவார். அது மாதிரி டான்ஸ் மாஸ்டர் சங்கருக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும், நல்லா எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த ஆல்பத்தை தயாரிச்சது வந்து பரத். இவர் யாருன்னா இந்த படத்தில் ஹீரோ வந்து 5 பொண்ணையும் கூட விளையாண்டார் பார்த்தீங்களா, மோகன், அவரோட பையன். இவ்வளோ பெரிய பையனை வச்சுக்கிட்டு அவர் வந்து பரவாயில்ல, அப்பாவுக்கு விளையாடுறதுக்கு பையன் செலவு பண்ணியிருக்கானா, அதே பெரிய சந்தோஷம் தான். ஆனால் இதில் வந்து அந்த சாங் பார்த்தவங்க தெரியும்.
அந்த பொண்ணு மட்டும்தான் தொப்பலை காட்டி ஆடிட்டு இருக்கு. மற்ற குரூப்புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு டைரக்டர். ஏன்னா மற்றவங்க குரூப்பை பார்த்துக்கணும், நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு சூழ்நிலைன்னு நினைக்கிறேன். கவனம் செதறக்கூடாதுன்ட்டு ஏற்கனவே நெருங்கி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. இப்போ மறுபடியும் சின்ன கேப் விட்டு வந்திருக்காரு. அடுத்தடுத்து படம் பண்ண போறாரு. அந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருந்தது. ஒரு 4 நிமிஷம் சாங்காக இருந்தாலும் ஒரு பீச்லையும் சரி, அந்த ரிசார்ட் சென்டர் எங்கே பிடிச்சான்னு தெரியல, அந்த இடம் நல்லா இருக்கு எடுத்திருக்கிறாரு. ஸோ தன்னை ஒரு ஹீரோ ஆக்குறதுக்கான வேலையில ஃபர்ஸ்ட் குவார்டர்லி எக்ஸாம் மாதிரி எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பாக பாஸ் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆல்பத்துக்கும் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து சிறப்பு செய்ய வெங்கட்டுக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வெங்கட்டுக்கு பத்திரிக்கையாளர் மட்டும் தான் கைத்தட்டின்னு தெரியும். வெங்கட் அவர்களுக்கு கே ராஜன் சார் அவர்கள் சாய்வு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இசை வெளியீட்டு விழாவில் காலதாமதமாக கலந்து கொண்டதற்காக நான் முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சாலையின் வழியாக வருகிற அங்கங்கே டிராபிக் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த இசை விழா முழுமையாக பார்க்க முடியவில்லை என்றாலும் இந்த படத்தை இயக்கி நடித்திருக்கிற கதாநாயகன் பக்கத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் எங்களுடைய மூத்த முன்னோடி ஐயா ராஜன் அவர்களையும், இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு பிஆர்எஸ் சங்க தலைவர் என்னுடைய போற்றுக்குரிய அன்பு சகோதரர் அவர்களையும் அவருடைய மைத்தினர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும், இயக்குனர் கூறியது போல இந்த திரைப்படத்தை மிக அற்புதமாக மீடியாக்கள் வாயிலாக வெற்றி பெற வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வைத்த வேண்டுகோளை நானும் வேண்டுகோளாக வைத்து இந்த திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.